உப்பு கலந்து நம்ம உணவு சமைச்சு சாப்பிட்றோம்ல, இது உடல் உழைப்புக்கு எதிரானது. நம்ம ஏன் மூளை உழைப்புக்கு நோக்கி போகிறோம்? மூளை உழைப்பை வைத்து பிழைப்பது தான் நமக்கு பெருமையாக தெரிகிறது. உடல் உழைப்பு நமக்கு தாழ்வாக தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுவது தான் காரணம். மேலும் தானியங்களில், அரிசி, கோதுமை போன்ற தானியங்களில் உப்பை கலந்து உணவு சமைத்து அதை நாம் முழு நேரம் 3 வேளை அல்லது முழு நேர உணவாக தினம் சாப்பிடுவதால் தான் நமக்கு உடல் உழைக்க முடியாமை, சோம்பேறித்தனம், அதனை அடிப்படையாக கொண்டு தாழ்வு மனப்பான்மை அல்லது இழிவான மனப்பான்மை, உடல் பருமன், நோய்கள் எல்லாமே சேர்ந்து கடைசியாக மூளை உழைப்பை தீவிரப்படுத்துது. மூளை உழைப்பை வைத்து பிழைக்கணும்னா உடல் உழைப்பு மீது ஒரு தடை போடணும். இயற்கையான ஒரு தடையை, உடல் உழைக்க முடியாத ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தணும். அப்படின்னா மட்டும்தான் மூளை உழைப்பு மீது நமக்கு கவனம் செலுத்தும். ஏதாவது ஒரு வழியில் தான் பயணிக்க முடியும். மூளை உழைப்பை பிரதானமாக கொள்வது அல்லது இரண்டாவது உடல் உழைப்பை பிரதானமாக கொள்வது. இந்த இரண்டில் ஏதாவது ஒரு வழியை தான் நாம் தேர்ந்தெடுக்க முடியும் பெரும்பாலான மக்கள். அதனால் உடல் உழைப்பு மீது நாம் தடையை போட வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி உப்பு கலந்த உணவுகளை உண்பது, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட தானிய உணவுகளை உண்பது. அரிசி, கோதுமை இப்படி உண்ணும்போது நமக்கு உடல் உழைப்பு மீது நம்பிக்கை இழந்து போய்விடும். அதற்கேற்றார் போன்று உடல் பருமனாகும், நோய்கள் வரும். நோய்கள் வந்தால் இயற்கையே நமக்கு எதிரியாக தோன்றும். குளிர் நம்மளை வாட்டி எடுக்கும், தூக்கம் வராது, வெயிலை கண்டு அச்சம் வரும், இயற்கை எதிர்கொள்ளுகிற துணிவு வராது, ஒரு இடத்தில் முடங்குகிற ஒரு சூழ்நிலையும் மனநிலையும் நமக்கு ஏற்படும், இயற்கையாகவே ஏற்படும். அதனை மூலதனமாக கொண்டு மூளை உழைப்பில் கவனம் செலுத்தி அதன் மூலம் பெரும்பணம் சம்பாதித்து ஆடம்பரமாகவும் சொகுசாகவும் வாழ வேண்டும் என்கிற மனித உள்ளுணர்வு தான் நாம் உப்பு கலந்த உணவுகளை தீவிரமாக வெறிபிடித்து தேடி உண்பதற்கு மிக மிக முக்கிய காரணம். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில், அதாவது இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் எதுவும் இல்லாத இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்குள்ள மக்கள் உப்பு கலந்த உணவுகளை உண்பதில்லை. உப்பே அவர்களுக்கு கிடைக்காது. ஆதலால் அவர்கள் தங்களுடைய முழு நேர உணவாக பழங்கள், காய்கறிகள், கீரைகள், கடலைகள், பருப்புகள், முட்டை இது போன்ற உணவுகளை உப்பு கலக்காமல் உண்ணும் பொழுது அவர்களுக்கு காய்கறிகள்லாம் அவங்க சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்கு என்ன ஆகும்னா உடல் உழைப்பு மீது ஒரு தீராத காதல் ஏற்படும். உடல் உழைப்பு மீது ஒரு தீராத காதல். விவசாய நிலத்திற்கு சென்றால் அவர்களுக்கு எங்கிருந்து தான் அந்த ஆர்வமும் வேகமும் வருகிறது, சுறுசுறுப்பும் வருகிறது என்று அவர்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவர்கள் உடல் உழைப்பு மீது தீவிரமாக ஈடுபடுவார்கள். உடலுக்கு தேவையான உழைப்பு அவர்களுக்கு அதில் கிடைத்துவிடும். மேலும் நடப்பதிலும் ஓடுவதிலும் ஆர்வமாக இருப்பார்கள். உங்களுக்கு தான் தெரியுமே, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில், அதாவது இயந்திர தொழில்நுட்பம் எதுவும் இல்லாத மனித வாழ்க்கையில் வாகனங்கள் கிடையாது, மோட்டார் வாகனங்கள் கிடையாது, கழுதைகளோ குதிரைகளோ மாடுகளையோ வைத்து வாகனங்களாக பயன்படுத்துகிற அந்த நடைமுறையும் அங்கு கிடையாது. ஆதலால் அவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நடந்து செல்வார்கள், ஓடுவார்கள். ஏதாவது எடையை, பளுவை அல்லது தூக்கி செல்ல வேண்டும் என்று நினைத்தால் பழங்கள், காய்கறிகள், விவசாய நிலத்தில் உள்ள பழங்கள், காய்கறிகள் இவற்றையெல்லாம் தூக்கி கொள்ள வேண்டும் என்றால் அதனை கைகளில் தான் தூக்கி கொண்டு செல்வார்கள். அல்லது இயற்கையில் கிடைக்கின்ற பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட கோணி, சாக்கு இவற்றிலிருந்து பைகளை தயாரித்து அதில் எடுத்து செல்வார்கள். கூடைகளை பின்னி, பனை ஓலைகளில் கூடைகளை பின்னி அதில் காய்கறிகளை எடுத்து கைகளால் எடுத்து செல்வார்கள். இதற்கெல்லாம் அவர்களுக்கு ஊக்கமாக இருப்பது உடல் உழைப்பு மீது உள்ள அந்த தனியாத ஆர்வம். சலிப்பே ஏற்படாத அந்த தனியாத ஆர்வம் தான். அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் அவர்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். என்னென்றால் உப்பு கலந்த உணவுகளை அவர்கள் உண்பதில்லை. அதுதான் அவர்களுடைய சுறுசுறுப்பிற்கு, உடல் உழைப்பு மீது உள்ள அவர்களுடைய ஆர்வத்திற்கு அதுதான் காரணம் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும். அவர்களாகவும் நாம் அடுத்த 2040க்கு பிறகு யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களாகவும் நாம் இருக்க போகிறோம்.
அதாவது 2040க்கு பிறகு யாரெல்லாம் உயிருடன் இந்த பூமியில் வாழ்வார்களோ, 2040க்கு பிறகு வரப்போகின்ற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் யாரெல்லாம் இப்போது வாழ்கிறவர்கள் அப்போது வாழப்போகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தெரியும். அப்போது அங்கு இயற்கையோடு இந்த மனித வாழ்க்கையில் வாழ்கிற மனிதர்களின் சுறுசுறுப்புக்கு என்ன காரணம் என்று அவர்களுக்கு தெரியும். அவர்கள் வேறு யாருமல்ல, நாம் தான். ஆதலால் தற்போதுள்ள இயந்திர அறிவிலே நமக்கு உடல் உழைப்பு என்பது நிர்பந்தமாகப்படுகிறது. அந்த அளவுக்கு நோய்கள் சூழ்ந்த ஒரு உலகமாக மாறிவிட்ட தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலில் தானிய உணவுகளை தவிருங்கள். அரிசி, கோதுமை, அதை ஒரு மதிய உணவில் ஒரு கைப்பிடி அளவுதான் ஒரு சோறு, ஒரு ரொட்டி அல்லது ஒரு சப்பாத்தி, இதுதான் நாம் தானியங்களால், அல்லது ஒரு பூரி சாப்பிடுவதென்றால் ஒன்று சாப்பிடுங்கள். இட்லி சாப்பிடுவதாக இருந்தால் ஒன்று சாப்பிடுங்கள். சாதம் சாப்பிடுவதாக இருந்தால் ஒரு கைப்பிடி சாப்பிடுங்கள். இப்படி தானிய உணவுகளை குறைத்து கொள்ள வேண்டும், முற்றிலும் தவிர்த்து விடக்கூடாது. ஏனென்றால் குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை. உணவுகளில் நாம் குற்றம் பார்த்தால், உணவுகளில் எது தீயது என்று பார்த்தால், நாம் ஆராய்ந்தோமானால் பெரும்பான்மையான உணவுகள் நமக்கு எதிராகத்தான் போகும். நாம் பாதுகாப்பு கவசங்களை அணிந்து கொண்டு நாம் உணவுகளை எதிர்கொள்ள வேண்டும். பாதுகாப்பு கவசம் என்றால் என்னவென்றால், உணவுகளை பற்றிய அறிவுதான் நமக்கு உள்ள பாதுகாப்பு கவசம். உணவுகளை பற்றிய அறிவு, தானிய உணவுகளை குறைவாக சாப்பிட வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமானது. இட்லி சாப்பிடுவதாக இருந்தால் ஒன்று, சப்பாத்தி சாப்பிடுவதாக இருந்தால் ஒன்று, பூரி சாப்பிடுவதாக இருந்தால் ஒன்று தான் சாப்பிட வேண்டும். சாதம் சாப்பிடுவதாக இருந்தால் ஒரு கைப்பிடி சாப்பிடுங்கள். பழைய சாதம் சாப்பிடுவதாக உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதா? ஒரு கைப்பிடி பழைய சாதம் போட்டு அதில் மோர் கலந்த பழைய அந்த சாதத்தில் உள்ள அந்த தண்ணீரை கலந்து, நீத்தண்ணி என்று எங்கள் ஊரில் சொல்வார்கள், அதனை கலந்து ஒரு கைப்பிடி பழைய சாதத்தை போட்டு உங்கள் ஆசையை தணித்து கொண்டு, பெரும்பாலும் காய்கறி, வேக வைக்கப்பட்ட காய்கறி, அதன் பிறகு பழங்கள், காய்கறிகள் உப்பு கூட சேர்த்துக்கொள்ளுங்கள், குறைவான உப்பை சேர்த்துக்கொள்ளுங்கள். அப்புறம் கடலைகள், வேர்க்கடலை, எளிமையான உணவுகளை தேடி போங்க. தினம் பப்பாளி சாப்பிடுங்க, தினம் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடுங்க, தினம் ஒரு திராட்சை சாப்பிடுங்க. ஒரு திராட்சை இல்லை, ஒரு கைப்பிடி அளவு திராட்சை சாப்பிடுங்க. திராட்சையிலெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னாடி திராட்சையில் மருந்துகளை தெளித்தார்கள், அதாவது ஸ்ப்ரே மாதிரி வச்சுக்கிட்டு தெளித்தாங்க. இன்றைக்கி திராட்சை தோட்டத்தில் காய்த்து தொங்குகிற திராட்சையை பூச்சி மருந்து, ரசாயன பூச்சி மருந்து கலந்த கலவை நிரம்பிய ஒரு பாத்திரத்தில் தொங்கி கொண்டிருக்கிற திராட்சையை முக்கி எடுக்கிறார்கள். முழுவதுமாக மூழ்கச் செய்து, அந்த ரசாயன மருந்தில் முழுவதுமாக மூழ்கச் செய்து எடுத்துக்கொண்டு இப்படி அவர்கள் திராட்சைக்கு மருந்து தெளிக்கிறார்கள். இதன் மூலம் அவர்களுக்கு சிக்கனமாக ரசாயன பூச்சி மருந்து கலவையை நாம் சாப்பிடுகிற திராட்சையில் தெளித்து பூச்சிக்கொல்லி வராமல் தடுப்பதாக அவர்கள் கருதி அதுபோன்று செய்கிறார்கள். அதற்கு பதிலாக பஞ்சகவ்யா அதுபோன்ற இயற்கை உரங்களையும், பஞ்சகவ்யாவில் திராட்சையை காய்த்து தொங்குகிற திராட்சையை முக்கி எடுக்கலாமே, ஏன் இது போன்று யோசிக்க மாட்டேன் என்கிறார்கள். நான் மூச்சு வாங்க பேசிக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் ஒரு தோட்டத்தில் இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுதுதான் நான் காய்கறி உணவுகளை சாப்பிடுவது, தானிய உணவுகளை 10% குறைத்திருக்கிறேன், அல்லது 5% குறைத்திருக்கிறேன். மதிய உணவில் ஒரு கைப்பிடி தான் நான் சாதத்தை எடுத்துக்கொள்கிறேன். இட்லியாக இருந்தால் ஒன்று, சப்பாத்தி பூரியாக இருந்தால் ஒன்று, இப்படி தான் சாப்பிட்டு வருகிறேன். அதனால் எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. இதே தோட்டத்திற்கு நான் பலமுறை வந்திருக்கிறேன். எனக்கு அப்பொழுதெல்லாம் இந்த அளவுக்கு உடல் உழைப்பு மீது ஆர்வம் வருவதே இல்லை. இன்று மட்டும் ஏன் அவ்வளோ ஆர்வம் என்று பார்த்தால், ஆராய்ந்தோமேனால் நேற்று தான் அந்த உணவு முறையை நான் தீவிரமாக ஆரம்பித்திருக்கிறேன். அதன் விளைவுதான் இந்த தோட்டத்தில் நான் உடல் உழைப்பில் தீவிரமாக ஈடுபடுவதற்கு காரணம். மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. இயற்கைக்கு நன்றி.